ஆனால் கையில் 10 பைசா இல்லைனா கூட நாங்கள் 2 பேரும் கை ஒத்துட்டு ரோட்டில் நாங்கள் ஜாலியாக நடந்து போவோம். 90s விஷயத்தெல்லாம் பேசிப்போம். அப்போ அதெல்லாம் எப்படி இருந்துச்சுல, 90s எப்படிலாம் இருந்துச்சுல, இப்போலாம் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக பேசிப்போம். அந்த காசு பணத்தில் அந்த சந்தோஷம் வந்து எங்கள் 2 பேரும் 10 பைசா இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்து எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம், நான் வந்து நார்மல் அனிதாவாக இருக்கும்போது, ஜீரோவாக இருக்கும்போது ஒயிட் போர்ட் பஸ்ல தான் போவேன். லஞ்ச் சாப்பிட மாட்டேன். லஞ்ச் சாப்பிட்டா 40 rupees. இந்த 40 rupees வச்சுக்கலாம், எனக்காவது ஒரு நாள் டீலக்ஸ்ல போகலாம், 13 டீலக்ஸ் டிக்கெட், டீலக்ஸ்ல போகலாம்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிடாம இருப்பேன். அந்த மாதிரி ஃபுட்போர்ட்ல போன அனிதாவா அந்த காலத்துல இருந்து லஞ்சு சாப்பிடாம காசு சேர்த்து வச்சு அது அம்மாவுக்கு கொடுத்து அதனால எங்க ஃபேமிலியை நான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றின அனிதால இருந்து என்ன நேசிச்ச ஒரு மனுஷன். ஸோ இப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க இந்த காசுக்காக கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை அவன் பையன் வந்து டார்க்கா இருக்கான், கருப்பா இருக்கான், ஏன் கருப்பா இருக்கான் அப்படின்னு. எனக்கு அப்போலேருந்து என்ன நேசிச்ச ஒரு நபர் வந்து இவன் தான். இவனை நான் மிஸ் பண்ணா என்னோட முட்டாள் யாருமே கிடையாது. ஸ்ட்ரென்த் வந்து அன்பு, எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பான். அவன் ஃபேமிலியில எல்லாருமே கேர்ள்ஸ், அம்மா 2 அக்கா, 2 அக்காவுக்கு ஒவ்வொரு பெண் குழந்தை, அதனால ரொம்ப பாசமா இருப்பான் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் போனாலும் என்னையும் அந்த மாதிரி பார்த்துப்பான். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து கேர் தான். அவனோட வீக்னஸ் அதான் நினைக்கிறேன், ரொம்ப அன்பு வச்சிருவான் எல்லாருமே.